கடவுள் தனக்கு உதவ வேண்டும் அப்படின்னா திருச்சபை தனக்கு உதவ வேண்டும். நான் திருச்சபைக்கு உதவக்கூடாது, திருச்சபை எனக்கு உதவ வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் எதிர்பார்த்தார். அந்த உதவி திருச்சபை செய்யவில்லை, அதனால் வெளியேறினார். அதுபோன்று யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அவர்களெல்லாம் வெளியேறினார்கள். வரலாறு என்ன சொல்கிறது என்றால், பாவ மன்னிப்பு சீட்டுக்கு எதிராக பேசியதால் வெளியேறினார் என்று சொல்கிறது. பாவ மன்னிப்பு சீட்டையும் பார்ப்போம். பாவ மன்னிப்பு சீட்டை பற்றி மார்ட்டின் லூத்தர் பேசும்பொழுது என்ன செய்தார் என்றால், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வேற்று நம்பிக்கையை திருச்சபைக்குள் புகுத்தினார். என்ன வேறு நம்பிக்கை என்றால், அந்த தான் சிலை வழிபாடு செய்பவர்களுடைய பேகன் நம்பிக்கை என்று சொல்கிறோம் அல்லவா. அந்த நம்பிக்கை என்னன்னா இந்தியாவிலையும் உண்டு, இந்து மதத்தில் உண்டு, இஸ்லாமிய மதத்திலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பாவம் செய்தால் தண்டனை, நல்லது செய்தால் மோட்சம், அது அடுத்த பிரச்சனை. முதல்ல மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்து என்ன, பாவம் செஞ்சியா உனக்கு தண்டனை, அதனால் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினியா உனக்கு பாவம் மன்னிக்கப்படாது, ஆனால் தண்டனை காத்திருக்கிறது என்று மிரட்டினார். அதில் அந்த அர்த்தம் புரிஞ்சுங்க. ஒரு புதிய நம்பிக்கையை உள்ளே புகுத்தி அந்த புதிய நம்பிக்கையின் அடிப்படையில் வாதாடினார். அவர் பழைய நம்பிக்கை என்ன, அதாவது சரியான நம்பிக்கை சரியில்லாத நம்பிக்கை வச்சுங்க, பழசு பூசுனா திருப்பி குழப்பம் வரும். அப்போ சரியான நம்பிக்கை எது என்றால், கடவுள் நம்மை தத்தெடுக்கிறார், கடவுள் நம்மை தத்தெடுக்கலாமா என்று நம்மிடம் கேட்கிறார். உலகத்தில் சைராக்கெலாம் வாசி காட்டினேன், தொடக்க நூல் வாசி காட்டினேன். ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்கிறார், நான் உன்னை தத்தெடுக்கலாமா, நான் உன்னை தத்தெடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், சாவு தருங்கனியே புசிக்கக்கூடாது என்று கேட்டார். ஆனால் அவர்கள் புசித்ததால் சரி நான் இனிமேல் உன்னை தத்தெடுக்க மாட்டேன், போயிட்டு வான்னு மனோலத்துக்கு அனுப்பிவிடுகிறார். இது நம்முடைய நம்பிக்கை. இப்போ இதுக்கும் மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கைக்கும் தொடக்க நூலுக்கும் எனக்கு எப்படி அவங்க பொருத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் மார்ட்டின் லூத்தர் ஒரு நம்பிக்கை கொண்டு வருகிறார். என்ன நம்பிக்கை, பாவம் செஞ்சியா இப்போ தண்டனை தான் உனக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வரார். அந்த நம்பிக்கையின்படி என்ன பேசுகிறார் என்றால், கத்தோலிக் கோயிலில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு கொடுக்குறாங்களா, அது எப்படி வாங்குற, காசு கொடுத்து வாங்குற, காசு கொடுத்துட்டா உன் பாவம் பேருமா அப்படின்னு வாதாடுறார். காசு கொடுத்துட்டா பாவம் போகலன்னா உனக்கு மீட்பு கிடைக்காது, ஆனால் திருச்சபை உன்னை ஏமாற்றுகிறது, திருச்சபை உனக்கு உதவவில்லை, ஆனால் நீ அதில் இருக்காத, நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன் அதுக்கு வந்துரு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்வதெல்லாம் சரியாக சீர்திருத்தவாதி என்று சொல்கிறோமல்ல. யாருக்கெல்லாம் அவருடைய செயல் சீர்திருத்தவாதமாக படும் என்றால், யாரெல்லாம் இந்த பேகன் நம்பிக்கையில், அதாவது எனக்கு உதவுனால்தான் கடவுள் என்ற நம்பிக்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மார்ட்டின் லூத்தர் செய்தது சீர்திருத்தவாதம், சீர்திருத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கத்தோலிக்கர் பார்வையில் மார்ட்டின் லூத்தர் செய்தது நாசம், கடவுளின் குடும்பத்திற்கு நாசம், கடவுளுக்கு எதிரான நாச செயல். அவ்வளோ நபர்களையும் கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று சொல்ல வைத்து அழைத்து செல்கிறார், இன்று வரை அழைத்து கொண்டிருக்கிறார், இறந்த பின்பும் என்று பார்க்கிறோம் அல்லவா. ஆனால் அவர்கள் கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லி வெளியேறுபவர்கள், நாம் கடவுள் குடும்பம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் நம்முடைய மதம் என்பது வேறு, அவர்களுடைய மதம் என்பது வேறு. எனவே பைபிள் என்பது என்ன, திருவிவிலியம் என்பது என்ன என்று நாம் அடுத்து பார்க்க வேண்டும்.